ஹாய் கேஸ், நம்ம சேனலில் கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கு கூகுள் ஆட்ஸ் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருந்தால் நம்ம ஒரு ஏஜென்சித்தை கொடுத்து ரன் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாரோ ஒருத்தவங்க கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க இங்கே என்ன எடிட் பண்ணிக்கிருக்காங்க, என்ன எடிட் பண்ணாங்க அப்படின்றத அவங்கள கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நீங்க என்ன பட்ஜெட் சேஞ்ச் பண்ணீங்க, நீங்க என்ன கீவேர்ட் சர்ச் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லாம அவங்க என்ன எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியே நம்ம பார்க்க முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ் லாகின் பண்ணோன்னா இந்த டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே போயிட்டு கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த இடத்துல போயிட்டு சேஞ்ச் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம கூகுள் குரோம் ப்ரொஃபைல் எப்படி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி சேவ் ஆகும், இதை சர்ச் பண்ணுங்க, இதை சர்ச் பண்ணுங்க, இதை சர்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சேவ் ஆகும்ல, அதே மாதிரி கூகுள் ஆட்ஸில் நீங்கள் இதெல்லாம் மாற்றிருக்கீங்க, நீங்கள் இதை மாற்றிருக்கீங்க, இதை மாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி சேவ் ஆகும். இது வந்து நீங்கள் மாற்றிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஏஜென்சி கொடுத்து ரன் பண்ணாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் மாற்றினாலும் சரி, இந்த ஹிஸ்ட்ரி சேவ் ஆகும். இந்த சேஞ்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக போயிட்டு அவங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து இப்போ எனக்கு இன்ன டேட்டில் இருக்கனால எந்த சேஞ்ச் ஹிஸ்ட்ரியும் காமிக்கல. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு இந்த டேட்டை கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ரேண்டமாக இப்போ ஏப்ரல் 1 12 வரைக்கும் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரேண்டமாக கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு டேட்டு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு டேட்டை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ 1 to 12 கொடுத்தேன். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி இப்போ பாருங்கள் என்னுடைய ஆட் அக்கௌண்ட்டில் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏப்ரல் 11 வந்து ஒரு கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு குரூப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஈஸியாக பார்க்க முடியுது பாருங்கள். என்னென்ன 25 ப்ராட் மேட்ச் கீவேர்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் மேட்ச் கீவேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா, இப்போ என்னால் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியுது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சேஞ்ச் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் பட்ஜெட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு எடிட் நடந்திருக்கும், அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்